ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க? விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல். நான் நல்ல நேரம் 10 to 11 சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் லேட்டாக தான் பொங்கல் வச்சோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை மணிக்கு வச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் வச்சு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். பொங்கல் பக்கத்தில் நிறைய ஒரு குத்து விளக்கு வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாரி மக்கள குளிச்சுட்டு வந்திருக்காங்க. குளிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. எங்கள் மாரியம்மா ரேஷன் கடை சாரீ தான் கட்டியிருக்காங்க, புது ட்ரெஸ் அப்படின்றதுனால. நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டிங்களான்னு சொல்லுங்கள். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டு பொங்கல் ஸ்பெஷல் என்னது? எங்கள் வீட்டில் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, உளுந்த வடை, சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. அது 3 ட்ரிப் போடுங்க. அங்கே தண்ணி எடுக்கணுமா? வா, அந்த பக்கம் வா மாதிரி நான் எஞ்சிக்கிறேன். இங்கிட்டு எங்கிட்ட இருந்து நல்லா தெரியுது. இங்கிட்ட இருந்து அவள் எடுப்பா, நீ குனிஞ்சிட்டு. இந்த வீடியோ தானே, நார்மல் வீடியோ. தண்ணியோட வந்திருக்கோம். இங்கே வடிச்சிட்டு உழவ போடுறேன். எங்க வாங்க, இதை இது பண்ணிட்டு போவீங்களா? உட்காந்துருந்தேன். நீங்க வாங்க. கிழக்கடை விழுந்து போயிடும். நல்லதண்ணி பைப்பு அங்கே தான் இருக்கு. அதுதான் இந்த மூலை, ஜல மூலை. பானையை தட்டி விட்டுறாத, பெரிய விறகு கொண்டு வச்சு. சொல்லிட்டே இருக்கா? அதறது இடி அந்த அங்கிட்டு தான் போகுது. இருமை நல்லா கொஞ்சம் சொல்லுன்னு ஏறி வாங்க. நீங்கள் வாங்க, கண்ணு காண்டு. இது ஒட்டி வச்சுட்டீங்களா? இப்போ கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அங்கிட்டு தெரியுற மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போ வெளியே ரோடும் தெரியுமா? அதுக்காண்டி தான். உங்ககிட்ட தான் விழுவும். நீங்கள் திருநாள் இதில் பூசுங்க மாமா. நெத்தி வெறும் நெத்தியாரு அதான் இருந்துச்சு. அங்கே தான் கொடுக்கணும். வந்துடும். நீங்கள் இங்கே ரெடி பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே. தண்ணி கொண்டு வந்துட்டாளா? கொஞ்சம் கொண்டு வந்துருக்கா. தண்ணியே இல்லை வரல. தண்ணி 1 மாதம் ஆச்சு. நல்ல தண்ணியே வர்றதில்லை. வேலைலாம் செய்யணும். நைட்டு என்ன சாப்பிட்ட? தோசை சொன்னேன். காலையில பூரி. இது பாத்ரூம் இருங்க, கத்தாரியா வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா விழுகும். பொங்கலா பரவாயில்ல. நம்ம அப்போ அந்த இதை வீடியோ மட்டும் எடுத்த போது நம்ம அரிசி போடையில கோலா போட போறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் போடு லிப்டிக்கு போட்டுட்டு அப்பாட்ட வீடியோ பார்த்து. ஆனால் பானை அவ்வளோக்குள்ள சூடு ஏறிச்சு. சுகர் சட்னி நேரம் அப்படியே வந்திருக்கும். வருது மாமா, கரெக்டாக எடுத்து. அது சாப்பிட்றது இருந்தால் நீங்கள் எடுத்து சாப்பிட்றது. பொங்கல் எப்படியே காலையில் பேரண்டப்பா சொல்றாரு. உங்களோட பாப்பா ஒரு ஆண்டி இருக்காங்க. பேரண்டப்பா இது பொங்கல் செஞ்சு குடிச்சதுக்கப்புறம் அந்த ஆண்டிக்கு போய் கொடுத்துட்டு வாங்க. அங்கே போய் நான் ஆண்டி கொடுக்க முடியும். அங்கே அந்த வீட்டில் போய் கொடுத்துருவாங்க. அப்படி கூடி போ. முள்ளு கொடுத்துட்டோம். நான் எப்படியாப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் கேட் இதுதான் எங்கள் நானும் இப்போ எங்கள் ரேஷன் கடையில் கொடுத்த கவர்மெண்ட் சேலைன்னு சொல்லணுமா? இல்லை, ரேஷன் கடையில் கொடுத்த சேலை வேட்டி பார்த்துக்கோங்க. நாங்கள் கட்டிட்டோம். பணத்தை மட்டும் செலவழிக்கக்கூடாது, அதோட பொருளையும் கட்டி காட்டிக்கிட்டோம். அப்படின்னு வேறு கொழுப்பு கட்டியாக தெரியுது.
குட்டு குட்ட இவ அனுஷ்கா ஓவரா சோவ விட்டுக்கிட்டு இருக்கிற அவர் எப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு இவன் இங்கிட்டு சரி நீங்கள் ரெண்டே தேடு ஆமாம் நல்லா ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். நாங்கள் எப்படி பொங்க வைக்கிறோன்னு பாருங்க. எங்கள் மாமா தான் பொங்க வைக்கிறாரு. நான் அவரு கூட ஸ்டைலாக நிற்கிறேன் பாருங்க. வந்துருச்சா அந்த வசனம்? தண்ணி கரெக்டாக வச்சுருக்க மாதிரி மாதிரி ரெடி இந்தா அந்த கையில் கூடு தெரியுதா? அங்கே சரிசாம நிற்க அந்த மனை தான் கூட்டிகிட்டு போகுது. கூட கூடி நமக்கு அங்கிட்டு விழுந்தாத்தான் சூரியனை பார்த்து விழுவும். சத்து விழுகணும். விழுந்தோன்னா அடுப்பாமல் நல்லா வெந்தோடனே அதில் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வெறுங்குண்டாவே ஓயமனுக்கு எடுக்காது. அந்த இந்தா கொஞ்சம் பச்சரிசி போட்டா விட்டு எடு. நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் எல்லோரும் போடுங்க, நான் எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போடுறேன். என்ன ஜாஸ்தியா அங்கே தள்ளி நின்று அனுசுமா அப்போ தான் எடுக்க முடியும். கொலை போடு. நீங்கள் கை வெட்டுங்க. அவர் என்ன லூஸா எப்படி கை கட்டலாம்? இல்லை அவரும் போடுவார். இவன் நல்லா பேசுகிற லூஸா பைத்தியமா அடிக்கிறான். நான் என்ன சொல்றேன், டீசெண்டாக பேச வேண்டியது தானே. டவுனில் தானே இருக்கிற. அது அந்த இது அப்படித்தான். இது எதில் பட்டின்னு காட்டுற அப்போ கேட்பேன். பாய் ஆனால் ஜாஸ்தி தான். சரி சரி விடு. இல்லை வாய் கம்மியாக பேச விடுற. மற்றபடி என்ன ஒவ்வொருக்குள்ளே எவ்வளோ அழகாக பேசுவீங்க. இது நீ லூசி தானே? அவர் என்ன லூசியா? நீ லூசி தானே? அது வேறு தெரியல. என்ன செய்வார் அழகி ஆனால் மொட்டையை போட்டு அசியம் பண்ணி வச்சுட்டாங்க. விறகு நல்லா வச்சேன். என்னங்க உட்காந்து வையி. அவர் தானே உட்காந்து அவங்க சொல்லு மாறி தப்பா அப்படி சொல்லு. அவரு இவரு சும்மா அவரும் சொல்லக்கூடாது. அவங்க சொல்லு. மாரியம்மா அவங்க என்னையும் எப்படி வேணாலும் கூப்பிடு. மாரி பாட்டியே கூப்பிட்டுமா? இங்கெல்லாம் காதுகிட்டலாம் அழுக்கு அப்படியே இருக்கு. பாட்டியே கூப்பிட்டுமா கேட்டேன். பரவாயில்ல, நான் உனக்கு அமைச்சு தான் வேணும். சட்டப்படி பார்க்க போகிறேன். அந்த உட்காந்து பேசுகிறேன். போன வருஷம் தானே உட்காந்துருந்தீங்க 2 பேரும். இது போட்டோட மாதிரி என்ன அது ஸ்டேட்டஸ் இந்த அவ எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இல்லை ஒன்று இப்போதைக்கு ஸ்டேட்டஸில் போட்டு விடு எரியிற மாதிரி. வாட்ஸ்அப்பில் போறியா? இது வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. வீடியோ போகிறது அப்புறம் தான். வாட்ஸ்அப்புக்கு போட்டு அந்த சட்டி எடுத்து இந்த பக்கம் வை. இரு அந்த அடுப்பில் அரிசி வைக்கிறப்ப இன்னும் வந்து எப்படி பங்குன்னு ஓகே. அந்த கை கோடிடுச்சுல கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டா போகுது. போய் சாப்பிட்டு ரெடி பண்ணுங்க. அரிசி போட்டாட்டு அவள் பார்த்துக்கிற. நான் போய் டிஃபனுக்கு ரெடி பண்ணி வடை சொல்கிறேன். எரியிட்டேன். கொஞ்சம் இது வெண்பொங்கல் வெந்தவுடனே அதில் போட்டுட்டு மேலே உள்ளே எடுத்துகிட்டு போய் சீரகம் மிளகு உப்பு போட்டு பொங்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பொங்கல் தான். இல்லை பொங்கட்டு பொங்கி விழுகட்டு. விழுந்துடுச்சுன்னா அந்த தண்ணி அள்ளிட்டு செல்லு ஆனில் வச்சுக்கோ. லாஸ்ட்டாக பொங்கல் தான் டக்கு வை. எனக்கு செஞ்சு கஷ்டம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். சரியா? நாங்கள் இல்லாத காலத்தில் சரி நேரம் சோனி அவங்க அப்பா மாதிரி ஏய் கொண்டாடி பத்திரத்தை கொடுக்குத்தாருன்னா பத்திரம் என் கையோடல ஒரு காலை நல்லா இது பண்ணிட்டு இருக்கு. எந்தி மறந்தப்ப கால் கொஞ்சம் எந்திரி. இல்லை வீடியோ எடுக்கணும். நின்று அரிசி போடையில் கொலா போடுவேன். நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் அரிசி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க. நான் ஃபஸ்ட்டு போடுவேன். வாயெல்லாம் கணக்கு பண்ணி எடுக்க வேண்டாம். வாய்க்குள்ளே வந்து காட்டிடுறாரு.
வீடியோ நல்லா இருக்காது சவுண்ட் நீ மணி வேணா அடிச்சுக்கோ சரியா 4 பேர் வந்து கேட்டாங்க மாதிரி விறகு அவங்க இல்லாம ஒரு பீஸ் எடுக்கூடாது. அதுலயும் அவர் சொன்னார் மாமா பொங்குது அந்த கை தானே போடுது எரிக்கணும் தண்ணி அடிக்கிறா தண்ணி மண்டபம் இதை வைங்க. அடுத்து ஒரு துடுப்பு ஒன்று செஞ்சுட்டு வாங்க. துடுப்புடா மரசட்டாப்ப எங்க வீட்டுல நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா அது உடச்சே போச்சு. கண்ணில் எடுத்து நீ எனக்கு முன்னாடியே போயிட்டு அரிசி போடணும்ல. நெல்லி நெல்லு இந்த பழகை எடுத்தா ரோடு நல்லா தெரியும். தெரிய விடாது தெரியாது இந்த தள்ளுது அப்பமும் இங்கே தான் தள்ளுது. எல்லா பக்கமும் சுற்றி பொங்கத்தான் போகுது. கிடையாது நீ அதான் அவங்களுக்கு தப்பு பண்ணுற. இதெல்லாம் சரிசமமாக இருக்கா இங்கே மட்டும் அதை பார்க்கணும் தான் அப்படி இருக்கு. கரெக்டாக எடுக்கிறாளான்னு பாரு மாதிரி மாதிரி கரெக்டாக எடுக்கலான்னு பாரு. இல்லைன்னா நீ வாங்கி எடு. இல்லை கரெக்டாக எடுத்துக்கிட்டு வெளிச்சு வச்சுக்கோ. விழுந்தோடனே பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க மாதிரி குழம்பு. நீங்கள் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க நான் கொலாப்பேன். ஊழ விடாத. இல்லை இல்லை குழம்பு போடு. கொலை போடுவேன் நல்லா. அது மேலக்க வரலாம் இல்ல குளிச்சுச்சா குளிக்கவே இல்லை. அப்ப குளிச்சுட்டு வருது வருது. எல்லா பக்கமும் தான் பொங்குது. இல்ல ஆமா ஒண்ணு அங்கிட்டு தான் விழுகும் எனக்கு தெரியும். பாரு போயிருச்சா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நீ எடுத்து நீ 10 வச்சுக்கோ. அவங்க தண்ணி எடுத்துக்க அவ்வளோதான். பொங்கலோ பொங்கல். அதுக்கு சாமி அடிக்கிறாங்க. இவன் காமெடி பண்ற மாதிரி அது மாதிரி ஆடிடாத. உனக்கு மெதுவா போ. பஸ் ஆறு மாதிரி சவுண்டு கேட்குது. பஸ் ஆறுன மாதிரி. பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல். கொஞ்சமா எடுத்து 3 தடவை போதும் போதும் இருமை கொஞ்சமா போதும். தனிக்க பாப்பா என்ன பண்ண மாதிரி ஆண்டி வீட்டில் அரும்பு மாவு வாங்கி போடுங்க இங்கேருந்து காரம். ஆனால் இறங்கித்தான் வரணும். இப்போ நான் வரட்டா அந்த ஆண்டி வீடு இருக்குல்ல அந்த ஆண்டி வீட்டு இந்த இரு நான் வரேன். சரி உட்காந்துக்க மாதிரி இன்னும் பாரு நான் கீழே பூவெல்லாம் போடுறேன். எரிச்சு விடுங்க. அரிசி போட்டுட்டு போகணும். இன்னும் வேகணும். இன்னத்தை எரிச்சு நல்லா கரண்டி போட்டுக்கிறியா? அகப்பே இருக்கட்டுமா? அப்போ கழுவி ஊற்றிடு. அரிசி பார்த்துக்க பிடிக்குமான்னு. அரிசி பிடிக்கும். சரி ஒரு பழக வைக்கலன்னு இன்னும் கொடுத்தா வரும். எரியுது எரிய விடுங்க. இல்லை எரிஞ்சிருச்சு. அதான் பிடிச்சிச்சு. அதுதான் அது இப்போ இதில் 2 எடுத்து வைப்பேன் கட்டையை விளைக்கிறேன். தீனி பற்ற வச்சு இங்கிட்டு பார்ப்பேன். நீ அரிசி மட்டும் போட்டு கொஞ்சம் சோப்பு தூள் போட்டு விடு.
எல்லாத்தையும் போட்டுருவியா மாதிரிமா? நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 கரண்டி தான் எடுத்துருவேன். மணி அடிக்கிட்டு மணிமா. அப்படியே தொட்டு கும்பிட்டுக்க அதுலேயே. அவ்வளோதான். கொண்ட மணி கொண்டு போங்க கும்பிடுங்க. அப்படி போதும் விடுங்க. அவ்வளோதான் விட்டுருங்க. கும்பிட்டு வா, டக்கு டக்குன்னு கும்பிடுங்க. அவ்வளோதான். கும்பிட்டுட்டு ஒன்றும் தட்டில் வச்சு கொடுத்து. சரி ரைட். அவ்வளோதான். கீழே வந்து கும்பிட்டுக்கலாம். போய் கீழே வச்சுட்டு போகிறதா மாதிரி இல்லை போதுமா? சரவணா போய் கும்பிடு. இது சரவணா போய் கும்பிடுடா. மட்டும் போதும். விளக்கு வச்சுட்டாலாமா? போய் சரவணா போய் கும்பிடுப்பா. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்